மாணவிகளே, பாடம் 5 ஒருங்கிணைத்தல் மற்றும் இயக்குவித்தல்ங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். ஒருங்கிணைத்தல் என்றால் என்ன, அதற்கான வரை விளக்கணங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ஒருங்கிணைத்தலுடைய கொள்கைகள், ஒருங்கிணைத்தலுடைய பண்புகள், ஒருங்கிணைத்தலுடைய முக்கியத்துவத்தை பற்றி இப்போ பார்க்கணும். சரியா? இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒருங்கிணைத்தலின் நன்மைகளை குறிக்கும். மாணவிகளே, ஒருங்கிணைத்தல்னால் ஒன்று சேர்ந்து செயல்படுதல். நிறுவனத்தின் நோக்கத்தை அடைவதற்காக அல்லது குறிக்கோள்களை அடைவதற்காக பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து உழைக்க வைப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்கிறது தான் ஒருங்கிணைத்தல். சரியா? ஒன்று சார்ந்துள்ள துறைகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் சொல்லி படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஒருங்கிணைக்கிறதுனால, அதாவது ஒன்று சேர்ந்து பல்வேறு துறைகள் ஒற்றுமையுடன் செயல்படுவதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. உன்னுடைய கொஸ்டின் பேப்பர் முக்கியத்துவம் யாவேன்னு கேட்கலாம் அல்லது நன்மைகள் யாவேன்னு கேட்கலாம். கேட்டாலும் இதே கொஸ்டின் தான் எழுதணும். இது உனக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே? ஒருங்கிணைத்தல் முதல்ல நோக்கத்தை அடைய உதவுகிறது. அதான் உன்னுடைய புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும், பொது நோக்கினை அடைய உதவுகிறது. பொது நோக்கம் அப்படி என்பது ஒரு நிறுவனத்தை தொடங்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைத்தல் நமக்கு உதவி செய்கிறது அல்லது பயன் அளிக்கிறதுன்னு சொல்லலாம். அப்போ நிறுவனத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வணிக நிறுவனங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்வேன்? லாபம் ஈட்டுவது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அடுத்து ஒரு லாப நோக்கமற்ற அமைப்புகள் அதனுடைய நோக்கம் என்ன? அதிக அளவு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றுவது. இதற்காக அந்த நிறுவனம் சார்ந்த ஒவ்வொரு துறைகளும் ஒன்று சேர்ந்து செயல்பட வைக்கிறது ஒருங்கிணைத்தல். எனவே இந்த ஒருங்கிணைத்தல் அனைத்து துறைகளினுடைய ஒற்றுமையின் மூலம் நிறுவனத்தினுடைய பொதுவான நோக்கினை நமக்கு என்ன செய்யணும்னா அடைய முடியும். 2வது பாயிண்டாக பார்க்க போனால், ஒருங்கிணைத்தல் உகந்த ஆதாரங்களை அல்லது வளங்களை பயன்படுத்த உதவுகிறதுன்னு கொடுத்துருக்கோம். ஆதாரங்கள் அல்லது வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வள ஆதாரங்கள். இப்போ சப்போஸ் நம்ம ஸ்கூலை எடுத்துக்க, வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது பில்டிங், காம்பவுண்டு, இருக்கிற பெஞ்சு, டெஸ்க்கு, இல்லை அனைத்து கட்டடங்களையும் நம்ம நினச்சிடறோம்னா அந்த ஏரியாவையே முழுமையாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஸ்கூல், அதாவது மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹை செகண்டரி, இந்த பிளாக் இதெல்லாம் எவ்வளோ இதில் செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உனக்கு? இப்போ அந்த வளங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பணியாற்றும் பொழுது பயன்படுத்தப்படுகிறேன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நிறுவனத்தை நீ எடுத்துக்க, இந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தை நாம் அடைவதற்காக அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும். அதாவது அந்த நிறுவனத்தில் காணப்படுகிற இயந்திரங்கள், தளவாடங்கள், அதாவது தளவாடங்கள்னு சொல்லும்போது கருவிகள்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா அதிக அளவு பயன்படுத்துகிறோம். இவர் பயன்படுத்துறதுனால நமக்கு செய்த வேலையே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. சில இதை பார்த்தேன்னா ஒருங்கிணைக்கலைன்னு சொன்னால் செய்த வேலையை செய்து நேரத்தை வீணாக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தவறுகளெல்லாம் இல்லாதபடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியினை திறம்பட நிறைவேற்றி தங்களுடைய வேலையை என்ன செய்வாங்கன்னா பலமுறை செஞ்சுட்டே இருக்கிறத தவிர்த்து சிறப்பாக ஒரே நேரத்தில் செய்து முடிக்க முடியும். அதான் அந்த நிறுவனத்தினுடைய வளங்கள், இயந்திரங்கள், தளவாடங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நிறுவன பணியாளர்களுடைய சரியான ஆதரவையும் அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருங்கிணைப்பதன் மூலம். அடுத்து 3வது பாயிண்டாக இயக்குவதலின் பயனை அளிக்கிறதுன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் ஒன்றையொன்று சார்ந்துள்ள துறைகளை என்ன செய்வாங்கன்னா ஒருங்கிணைப்பாங்க. நம்ம படிச்சிருக்கோம், எப்பவும் கொள்முதல் துறையும் விற்பனை துறையும் ஒன்றையொன்று சார்ந்த, நீ காமர்ஸில் படிச்சிருப்பான், அக்கௌண்டன்ஸில் படிச்சிருக்கான். இவ்வாறு ஒன்று சேர்ந்துள்ள துறைகள் ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒவ்வொரு பணியாளர்களையும் சரியான முறையில் இயக்குவிக்க முடியும். கொள்முதல் துறை கொள்முதல் பணியை மட்டும் செய்வாங்க, அதனுடைய பணியை மட்டும் நமக்கு குறிப்பிட்ட பணியை செய்வாங்க. அதனால் விற்பனை துறையை பொறுத்தெல்லாம் விற்பனை பணியை மட்டும் சிறப்பாக செய்வாங்க இல்லையா? எனவே அந்த இயக்குதல் என்பது பணியினை செய்ய வைத்தல். இந்த பணியினை செய்ய வைப்பதற்கு இந்த ஒருமைப்பாடு அல்லது ஒன்றிணைத்தல் அல்லது ஒருங்கிணைத்தலானது நமக்கு நல்ல ஒரு பயனை அளிக்கிறது. பணியாளர்களை சரியான முறையில் இயக்குவிக்க முடிகிறது. 4th பாயிண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது படிகிடை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இது என்ன சொன்னா, அதை இன்னும் சொல்லப்போனால் படுக்கை ஒருங்கிணைத்தல். அப்போ படுக்கைன்னா நீ தப்பாக நினச்சிடுறது என்ன சொல்கிறேன் பாரு. சேம் போஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ டீச்சர்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்டாஃப் இப்போ இருக்கிற 25 பேரும் ஒரே பதவியில் இருக்கிறோம்.
இவ்வாறு ஒரே பதவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்கள் அந்த 25 பேருக்கு இடையே நம்ம என்ன செய்யணும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இதுதான் படுக்கை இடை ஒருங்கிணைத்தல். நல்லா தெரிஞ்சுக்கணும், படுக்கை இடை ஒருங்கிணைத்தல். ஹை ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி, மிடில் ஸ்கூல் ஸ்டாஃப் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி, அதே போல் ஒரு கொள்முதல் துறையில் உள்ள பணியாளர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு, விற்பனைத்துறை ஒருமைப்பாடு. இன்னும் சொல்லப்போனேன்னு சொன்னால் சந்தையிடுதல் கூட பணியாளர்கள், சந்தையிடும் பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஒருங்கிணைத்தல். இவ்வாறு படுக்கை என்ன சொல்லணும்னு சொன்னால் படுக்கை இடை ஒருங்கிணைத்தல் என்பது ஒரே பதவியில் அல்லது ஒரே துறையில் உள்ள பணியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது. அடுத்த 5வது பாயிண்டாக வெளிப்புற ஒருங்கிணைப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். பேஜ் நம்பர் உன்னுடைய புக்கில் 72வது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? வெளிப்புற ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லும்போது அகம் என்ன சொன்னால் உள்ளவங்கன்னு சொல்லுவோம். வெளியே அப்படின்னு சொல்லும்போது நிறுவனத்திற்கு வெளியே. நிறுவனத்திற்கு வெளியே யாரெல்லாம் நம்ம சொல்லுவோம்? வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள், இன்னும் என்ன சொல்லுவேன்னா விற்பனை தரகர்கள், முகவர்கள், இன்னும் என்ன சொல்லுவான்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தோடு போட்டி போடக்கூடிய சந்தையில் இடம் பிடிக்கக்கூடிய போட்டியாளர்கள், இன்னும் தொழில்நுட்ப முகமை அமைப்புகள் போன்ற நிறுவனம் தான் என்னென்னா வெளிப்புறம். இந்த வெளிப்புற மக்களோடும் நாம் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கும் பொழுதுதான் நிறுவனத்தினுடைய நற்பெயர் நமக்கு என்ன சொன்னால் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு நீ காமர்ஸ்லையும் படிச்சிருப்பான். இந்த வெளிப்புற ஒருங்கிணைத்தல் அவசியம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்துக்க, நம்ம ஸ்கூலில் ஏன் PTA மீட்டிங், PTA ஃபங்க்ஷன் வைக்கிறோம்? பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன். பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்கும் பொழுது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு இயல்புகள் நமக்கு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நமக்கு அங்கு காணப்படும். நல்ல ஒரு நற்பெயரை பெற்றுத்தரும். எனவே அந்த வெளிப்புற ஒருங்கிணைப்புக்கு இந்த ஒருங்கிணைத்தல் நமக்கு என்ன சொன்னால் பெரிதும் பயனளிக்கிறது. வெளிப்புற மக்களோடு தொடர்பு வைத்து கொண்டு நிறுவனத்தை நோக்கத்தை அடைவதற்காகவும் நிறுவனத்தினுடைய நற்பெயர் ஈட்டி தருவதற்கும் வாய்ப்பளிக்கிறது. அடுத்து 6வதாக செய்தி திறனை அதிகரிக்க உதவுகிறதுன்னு கொடுத்துருக்கோம். செய்தி திறனை அதிகரிக்க உதவுதல். இந்த செய்தி திறன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளின் திறன், செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வேலை செய்யக்கூடிய திறன். அதாவது நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எந்த அளவுக்கு அதிக உத்தம அளவு நம்மளால் பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தி பெருக்கணும், அதிக அளவு விற்பனையாக்கணும், அதிக அளவு சந்தையிடணும், அதிக அளவு லாபம் ஈட்டணும். எல்லா பணியாளர்களும் உத்தம அளவு தங்களால் முயன்ற அளவு பணியாற்றக்கூடிய ஒன்று தான் செயல்திறனை அதிகரிக்கிறது. இது இவங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இருந்தால் தான் எல்லாரும் ஒருமனப்பட்டு வேலை செய்வாங்க இல்லையா? ஏன்னா அவங்க செய்யலை நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும். எனவே இந்த ஒருங்கிணைப்பு இருக்கிறனால நிறுவனத்தினுடைய செயல்திறன் அதாவது செய்தி திறனை அதிகரிக்க முடிகிறது. 7வது பாயிண்ட் மனித உறவுகள் வளர்ச்சியடைது. மனித உறவு என்பது ஒத்துழைப்பு. இப்போ பாரு, ஒரே இடத்துல பணியாற்றுறதுனால எவ்வளோ பேர் கூட நம்ம ஒரு சுமூகமான உறவு வைத்திருக்கிறோம், நட்புறவு வைத்திருக்கிறோம், ஃபேமிலியாக பழகிடுறோம் இல்லையா? ஒரு டீச்சர் டு இன்னொரு டீச்சரோட ஃபேமிலியாக பழகிறது, கொடுக்கல் வாங்கலோட நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர், நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு துறையும் ஒருங்கிணைக்கப்படும் போது பணியாளர்களுக்கிடையே ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. இதனால் ஒரு ஒத்துழைப்பு ஏற்படுது. ஒத்துழைப்பு என்பது ஒன்று சேர்ந்து பணி செய்வதற்காக அவங்கள எடுத்துரைக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு ஒருமைப்பாடு இருக்கிறனால குழு முயற்சி இருக்கும். குழு முயற்சியுடன் நிறுவனத்தினுடைய நோக்கத்திற்காக ஒவ்வொரு மனிதர்களும் செயலாற்றுவாங்க. எனவே அங்கே என்னச்சுன்னா மனித உறவுகள் பலப்படுகிறது, மேம்படுத்தப்படுகிறது. மனித உறவுகள் அதிகரிக்க நிறுவனம் நல்ல ஒரு சிறந்த முறையில் ஒரு உன்னதமான நிலையில் என்னச்சோம்னா எட்ட முடியும். மனித உறவுகள் வளர்ச்சி அடைகிறது. 8வது பாயிண்டாக செயலாக்கம் அளிக்கிறது. செயலாக்கம். இந்த செயலாக்கம் என்பதுனா ஏற்கனவே முந்தின பாயிண்டில் 6வது பாயிண்டில் படித்தோம், செயல்திறனை அதிகரித்தல். இந்த செயலாக்கம் எவ்வாறு தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா, ஒரு பணியாளர் எல்லாம் எவ்வளோ தான் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினாலும் மனித உறவுகளில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அவசியம்னா அவங்கள செயலாக்க வைப்பது. எதற்காக எல்லாரும் வேலைக்கு வரோம்? ஊதியத்திற்காக. எல்லாரும் என்னென்ன வேலைக்கு போகிறோம்? சம்பளம் கிடைக்காதா, நம்மளுடைய வீட்டு தேவைகள் சந்திக்கப்படாதாங்கிற நோக்கத்தோட. எனவே பணியாளர்கள் தேவையான நிதி சார்ந்த தேவைகள் அங்கு என்ன சந்திக்கப்பட வேண்டும். இப்போ நிதி சார்ந்த தேவைகள் சந்திக்கப்படும் போது பணியாளர்கள் இப்போ சப்போஸ் நல்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறது இல்லையா, போனஸ் கொடுக்குறது, இது பணியாளர்களே அதிக அளவு வேலை செய்ய வைக்கும். இப்போ என்னச்சுன்னா அதுதான் நிதி சார்ந்தது. இன்னும் சொல்லப்போனால்
சில நிறுவனங்களில் நிதிசாரா சலுகைகள் இருப்பாங்க. இந்த நிதிசாரா சலுகைகள் என்னென்னா இலவச வீடு வசதி கொடுக்கறது, மருத்துவ வசதி செய்து கொடுக்கறது, பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டுறது, இவ்வாறு அக்கறை பாராட்டுதல், கௌரவித்தல் போன்ற பணியாளர்களை என்ன சொன்னால் ஊக்கப்படுத்தல், தெம்பூட்டுதல். நம்ம ஏற்கனவே இந்த பாடங்கள்லாம் 11th படிச்சிருக்கோம். அதனுடைய வகைகள் பணம் சார்ந்த வாயிலாக, பணம் அல்லாத வாயிலாக பணியாளர்கள் தெம்பூட்டப்படும். இதுதான் என்னென்னா நிதி சார்ந்த மற்றும் நிதி சாராத சலுகைகள் மூலமாக பணியாளர்கள் ஒருங்கிணைக்கப்படுவதன் மூலம் அந்த பணியாளர்களுக்கு இடையே அவங்களுடைய செயல் ஆக்கம் அதிக அளவு கிடைக்கிறது. அடுத்து என்ன சொன்னா 9வது பாயிண்ட், வணிக அமைப்பின் நற்பெயரை மேம்படுத்துறது. மாணவிகளே, ஏற்கனவே சொன்னேன், நற்பெயர் எப்போ அதிகரிக்கும்னா இந்த ஒருமைப்பாடு இருக்கும் பொழுது, வெளிப்புற ஒருங்கிணைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய நற்பெயர் என்ன சொன்னா அதிகரிக்கும். இப்போ இந்த நற்பெயர் அதிகரிக்கு அல்லது மேம்படுத்தப்படுகிறேன்னு சொல்லும்போது ஒருங்கிணைத்தல் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த நிறுவனம் நற்பெயர் பெற முடியாது. அந்த ஒருங்கிணைப்பின் மூலம் பொதுமக்களிடையே நல்ல ஒரு அந்தஸ்து அந்த நிறுவனம் பெற்றிரும். இவ்வாறு எந்த ஒரு அமைப்புமே பொதுமக்கள் உறவு, அதாவது வெளிப்புற ஒருங்கிணைத்தல் இல்லாத பட்சத்தில் அந்த நிறுவனம் நற்பெயரை என்ன செய்யணும்னா மேம்படுத்த முடியாது. அந்த வெளிப்புற உறவு எதனால தான் வரும்? ஒருங்கிணைத்தல் சிறந்த முறையில் நடைபெறும் பொழுது தான். எனவே ஒரு சிறப்பான ஒரு ஒருங்கிணைத்தலை பெற்ற நிறுவனம் நற்பெயரை என்ன செய்யணும் மேம்படுத்துகிறது. லாஸ்ட் பாயிண்ட், குழு உணர்வுக்கு ஊக்கமளிக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், குழு உணர்வுகள், மனித உறவு மேம்படுகிறதுன்னு சொன்னோம். மனித உறவுகளின் மூலம் அவங்களுக்குள்ள சுமூகமான உறவு ஏற்படுது. நல்லெண்ணத்தோடு, நம்பிக்கையோடு, பரஸ்பர நம்பிக்கையோடு அவங்க பணியாற்ற முன் வர்றாங்க. இதனால் அவங்களுடைய மனித உறவு என்ன சொன்னால் ஏற்படும். இந்த மனித உறவு இருக்கிறனால குழு உணர்ச்சி, கொள்முதல் துறை பணியாளர்கள் இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கூட்டு முயற்சியுடன் உழைக்க வேண்டாம். ஒரு தேனீக்கள் எவ்வாறு கூட்டாக சேர்ந்து தன்னுடைய தேன்குட்டை கட்டி தேன் வைக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் குழு உணர்வை ஏற்படுத்தி அதிக அளவு முயற்சிகளை பெற்று முயற்சிகளின் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் அல்லது லாபங்களை ஈட்டுவதற்காக நிறுவனத்தினுடைய உத்தமமான பணியினை ஆற்றுவதற்கு அந்த குழு உணர்வுக்கு ஒருங்கிணைத்தல் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. மாணவிகளை, நாமளும் கூட மனித சமுதாயத்தில் ஒருங்கிணைந்து அல்லது நம்ம பக்கத்தில் உள்ள சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து செயலாற்றும் பொழுது நிச்சயமாக அந்த சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதாயமாக மாற்ற முடியும். நிறுவனத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்மளுடைய வெளிப்புறங்கள், அதாவது சொசைட்டி நீ வாழ்கிற இடத்துலையும் கூட நமக்கு ஒருங்கிணைப்பு கட்டாயமாக அவசியம் என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒருங்கிணைத்தலுடைய முக்கியத்துவம். உனக்கு கொடுக்கப்பட்டது 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். படித்து எழுதிருங்க மாணவிகளே, டைமை வேஸ்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.